ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். சூப்பரான இன்றைக்கி சிறுகீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பைத்தம்பருப்போ கடலைப்பருப்போ வேக வச்சு வச்சுருக்கேன் ரெடியாக கூட்டுக்கு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நறுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். காரத்துக்கு காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன். நான் சேர்க்க போகிறேன். இதில் வேறு எதுவுமே சேர்க்கல. நம்ம கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். போவாட முடியாது. இதோ வர வச்சு திரும்ப அந்த டப்பா எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாகுது. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சிறுகீரை கூட்டுக்கு தேவையான வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கூட்டு நல்லா தக்காளி வதங்கட்டும். அடுத்தது என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், நம்ம கூட்டுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கீரை கூட்டுக்கு தேவையான பைத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம கடலைப்பருப்பு வெங்காயம் எல்லாமே கொதிச்சிட்ருக்கு. கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கீரையை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி அரைக்கீரை கூட்டு. பாருங்க, நம்ம அரைக்கீரை சேர்த்தாச்சு. இப்போ இந்த அரைக்கீரையை சேர்த்தா நம்ம கூட்டு ரெடி பண்ணிடணும். அரைக்கீரை கொதிச்சிட்ருக்கு. நல்லா அரைக்கீரை ரெடி ஆகட்டும். அப்புறம் பார்க்கலாம்.